நம்ம ஒரு டிசைனர் ஆச்சே! இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதான் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. நம்மளும் இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்டின்றத தாண்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப Instagramல எப்படி அசோகா ட்ரெண்ட் வந்து ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. ஸோ அது மாரி டிசைன்ல வந்து ஒரு சில ட்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா போயிட்டுருக்கு. ஓவர் ரேட்டடா இருக்கு. ஸோ அது வந்து என்னால ரொம்ப நாள் நானும் சொல்லக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பட் என்னால முடியல. ஐ அம் கோயிங் டூ டிஸ்கஸ் ஆல் தி திங்ஸ் இன் திஸ் வீடியோ. ரொம்பலாம் இல்ல. ஒரு ஒரு 5, 6 தான். But it's been disturbing me so long. So let me tell you what are they and எப்பதான் இதெல்லாம் நிறுத்துவாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இல்ல இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, you can put that in the comment section and if you feel the same way that what I'm thinking, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுனாலும் you can put them in the comment section. So I'll be happy at least என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் பார்த்து. First is emoji overload. கம்யூனிகேட்டிங் இன் இமோஜிஸ் பிகாஸ் வேர்ட்ஸ் ஆர் ஓவர் ரேட்டட். டைப் பண்ணி அனுப்புறதுக்கோ இல்லை ஒரு ஒரு மெசேஜை வந்து லென்த்தாக அனுப்புறதுக்கோ இப்போ யாருக்கும் டைமே இருக்கிறது இல்லை அண்ட் தே டோன்ட் வாண்ட் டு சே இட் இன். அண்ட் அப்படியே ஒரு வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸ் இருந்தாலும் அதை ஷார்ட் ஃபார்ம் ஆக்கி WYD வாட் யூ டூ அந்த மாதிரி வேற எதுவும் நான் சொல்ல வரல, இதுதான் வாட் யூ டூ அந்த மாதிரி எல்லாம் ஷார்ட் வேர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்பார்ட் அனுப்பிட்டு இருந்தோம். அதை தவிர்த்து இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் இமோஜிஸ். ஸோ யூ கேன் கிவ் reactions to the messages even everywhere. Like if you are watching a video, ஒரு சில வீடியோஸ் நாட் இன் யூடியூப், இந்த யூடியூப்ல வந்து காமெண்ட்ஸில் ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்டில் எவ்ரி ஒன் ஆஸ் கோயிங். லிங்க்டின்ல சரி, எவ்ரிவேர் இஃப் யூ ஆர் வாட்சிங் எனி வீடியோஸ் யூ கேன் கிவ் ரியாக்ஷன்ஸ் டு தோஸ் வீடியோஸ் அட் மோர் பேஜஸ். ஒரு லைவ் பார்க்குறீங்களா, அப்பப்போ ரியாக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ எவ்ரிவேர் இட்ஸ் இமோஜிஸ். இமோஜியில் அதுவும் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 10 எமோஜி இருக்கும். அதுதான் காமனாக எவ்ரி ஒன். ஹாப்பிக்கு ஒன்று, ஒரு கண்ணில் ஹார்ட் வர்ற மாதிரி, அப்புறம் சோகமாக இருக்கிறதுக்கு ஒன்று, அழுகிறதுக்கு ஒன்று, அந்த மாதிரி ஒரு 10 இமோஜிஸ் இருக்கும். அதுதான் ரிப்பீட்டடாக பீப்புள் வர் கிவிங் அவுட். பட் இப்போ வந்து அப்படி இல்லை. ஸோ என்னென்னமோ இமோஜிஸ் ஃபார் எவ்ரி திங். ஒரு பர்சனோட கேரக்டரிஸ்டிக்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கான எல்லா டைப்ஸ் ஆஃப் இமோஜிஸும் இட்ஸ் தேர். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஐம் கெட்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்சோ ஃப்ரம் இமோஜிஸ். ஸோ ஒரு ஸ்விக்கியில் இருக்கட்டும், ஒரு ஜெப்டோவில் இருக்கட்டும், ஒரு சில டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ்ல இருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸே இமோஜி இல்லாமல் வரதில்லை. பிகாஸ் ஹூ நீட்ஸ் வேர்ட்ஸ் எனிவே அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் கமிங் டு நெக்ஸ்ட், டிசைனர்ஸ் is equal to the minimalist. Consumers is equal to the minimalist. Stakeholders is equal to minimalist. Users is equal to minimalist. எல்லாருமே மினிமலா இருக்கணும்னு அந்த ஒரு கிளாசிக்கா இருக்கிற ஒரு ஃபீலே வந்து இப்போதைக்கு எதுலையுமே நீங்க பார்க்க முடியாது. ரொம்ப பழைய அப்டேட் பண்ணாத ஒரு ஆப்ஸ்ல தான் நீங்க அது மாதிரி பார்க்க முடியும். ஸோ எவ்ரி திங் இஸ் கெட்டிங் மினிமலைஸ்ட் நவ். ஒயிட் ஸ்பேஸ் தான் இருக்கணும். அப்படி சொல்லியே அங்கே வந்து எந்த அனிமேஷன்ஸோ, கிராஃபிக்ஸோ, டிசைன் எலிமெண்ட்ஸோ, எதுவுமே பிரின்சிபிள்ஸ் எதுவுமே இருக்கிறது இல்லை. ஸோ பிரின்சிபிள்ஸ்னால் பழங்காலத்தில் செட் பண்ணி வச்ச டிசைன் பிரின்சிபிள்ஸ் இப்போவும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்க வேண்டியதான். பட் நோ ஒன் இஸ் ஸ்டில் ஃபாலோயிங் பிரின்சிபிள்ஸ். தே ஆர் ட்ரைங் டு ஃபாலோ இட், பட் தே ஆர் ட்ரைங் டு கன்வெர்ட் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் their own designs. அதனால நான் டிசைன் பண்றவங்களை எல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. மினிமலிசம் நோக்கி நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம்னு நான் சொல்ல வரேன். எவ்ரி ஒன் லைக்ஸ் தட், there's nothing wrong in it. பட் போக ஒயிட் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும் போல். இட்ஸ் வெரி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்றதுக்காக தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுப்போம். ஸோ முதல்ல எப்படி இருந்தோமோ அது மாதிரியே திரும்ப அது வந்து டிஜிட்டலாக இனிமேல் நம்ம இருக்க போகிறோம், விச் இஸ் வெரி இன் அ மினிமல் வே. இதை வந்து சொல்ல வரப்பவே எனக்கு ஒரு ஜோக் தான் ஞாபகம் வருது. நம்ம டக்குன்னு ஒரு டிசைன் டெம்ப்ளேட்டை பார்க்குறோமா இல்லை கேன்வாஸை பார்க்குறோமான்ற ஒரு டவுட் வர அளவுக்கு நம்ம ஒயிட் ஸ்பேஸ் விட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வி ஆர் இன் த ஸ்டார்டிங் era and let's see where it ends. And the next one is AI generated everything. Letting robots design our interfaces because humans are overrated. எதுக்கு ஹியூமனோட ஒர்க்கை வந்து நம்ம மேன் பவரை வந்து வேஸ்ட் பண்ணணும்? Let's simplify their work. சிம்பிளாக வேணும். Let's make their work easily possible and let's save their time. இவ்வளோ டைமை நம்ம சேவ் பண்ணி where are we going அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு ஒரு சில கொஞ்ச நாட்களாக ஓடிட்டே இருக்கு. பட் இட்ஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன். இட்ஸ் ஹெல்பிங் அவுட் அ லாட். நம்ம எதையும் மிஸ் பண்ண போகிறோம் பெருசாக அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ ஐ திங்க் ஒரு 20லேருந்து 30 ஏஜ் குரூப்போ இல்லை 45 ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கோ இந்த ஏஐ இஸ் ஃபைன். பட் when it comes to எனக்கு தெரியல எப்படி லைக் இட் வில் grow up. மேபி அப்போ டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் வளரலாம். Let's say if I'm trying to write an email
அண்ட் email is letting me, நான் இப்போ கொடுக்குற சப்ஜெக்டை வச்சு இமெயிலை ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு we have got AI. So where my communication knowledge goes then? முன்னாடிலாம் நான் டைப் பண்ணணும்னா நான் ஒரு இமெயில் எழுதணும்னா it will take time for me around 20 to 30 minutes to write a summary about like what I'm trying to say and how I convey my message. I'll think about, I'll pick up words, நான் யோசிக்கிறது, ஸோ என்ன மாதிரியான வேர்ட்ஸை சம்மப் பண்ணி எப்படி கொடுக்கலாம். பட் இப்போலாம் there's nothing. I think it's like we are very overrated. We are saving our time a lot so that we are spending, AIs are spending for us. அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை வந்துருச்சு இப்போ. And getting to next, the rise of virtual assistants. சிரி, அலெக்ஸா டேக் ஓவர் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ வந்துருச்சு. உங்களால் பண்ண முடியாத, இல்லை பண்ணணும்னு நினைக்கிற, இல்லை பண்ணக்கூடிய விஷயங்களை கூட இப்போது நம்ம வந்து we started depending on the virtual assistants and asking them to do, just they have simplified our lifestyle, pushing us towards the laziness அப்படின்னு தான் எனக்கு தோணுது. That is one. And of course it is useful in many other ways, and there are some disadvantages also is what I feel, and that's totally overrated. And the last one is the sound of silence. எனக்கு தெரியல எவ்வளோ பேர் வந்து அவங்க ஃபோனை வந்து ஒரு சைலண்ட் மோட்லேயோ இல்லை வைப்ரேஷன் மோட்லேயோ தான் போட்டு வச்சுருப்பீங்க. சம்டைம்ஸ் அது ஒரு மசாஜரா இல்லை ஒரு ஃபோனான்னு டவுட் ஆகுற அளவுக்கு இட்ஸ் பீன் vibrating because we are getting a lot of notifications from different applications that we have, or else from emails or நம்ம subscribe பண்ண things எல்லாமே நிறைய இடத்துல இருந்து. Like everyone started calling, getting your number and trying to get into your personal space. Like everyone is trying to do that. So அப்போ வந்து every companies and products, ஸோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், அவங்களோட இனாகரேஷன், வாட் எவர் இட் இஸ், வை டு வி நீட் டு நோ? அஃப்கோர்ஸ் யூ ஆர் லான்ச்சிங் அ நியூ ப்ராடக்ட், ஐ எம் டோட்டலி ஹாப்பி ஃபார் யூ, பட் நட்ஜிங் மீ இன் ஆல் த வேஸ் பாசிபிள் இஸ் நாட் ஃபேர். அதனால என் ஃபோனை வந்து என்னால் ஒரு லவுடில் போட்டு வைக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ இட்ஸ் பீன், நான் என் ஃபோனை லவுடில் போட்டு வச்சு இட்ஸ் பீன் ஸோ லாங். It's of course it's affecting my workspace. Work பண்ணும்போது obviously it's going to be in mute, but still நார்மலாக இருக்கும்போதும் I'm very scared to on my mobile because I'm getting a lot of notifications and it's really irritating. I want some silence. எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு நினச்சா அது என்னால் முடிய மாட்டேங்குது. Phones are almost, the sound of silence is going somewhere. I think this needs to be stopped. I don't know how, but somehow let's see in the future how it goes. And thank you so much for watching, and these are all my playful and imaginative sides of UX, UI, or product design that is currently working out. Like we're very much in trend. So in case உங்களுக்கும் வந்து இதெல்லாம் ரொம்ப relatable இருந்ததுன்னா you can put them in the comment section, or else like if you feel that I have missed out some things or it's been bothering you a lot, like apart from all this whatever I have mentioned, so you can put that also in the comment section. Thank you so much for watching. I'll meet you all in the next video. Till then, bye bye.